வாந்தானுக்கு பேய் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த கதையோட நத்த. இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க அப்படியே கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துருது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள இன்வைட் பண்ணிருப்பாங்க அந்த பார்ட்டிக்கு. எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க வந்து பார்க்கும்போது யாருமே காணும். பார்ட்டில எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க அங்குள்ளவங்க கண்ணு எல்லாமே மல்டி கலராவும் அவங்களுக்கு ஏதோ ஆகி போச்சு. இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண ஓடி வர ஜம்ப் பண்ணி போட்ல குதிக்க ஓனாம் மெதுவா ஸ்டெப்ல ஏறி இறங்க அப்படியே தள்ளி விட்டுருது. அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆக திடீர்னு ஒரு சவுண்ட் வருது. அது என்னன்னு திரும்பி பார்க்கும்போது தான் தெரிய வருது. அது வேற யாரும் இல்ல, பெரிய ஆக்டோபஸ். அதோட கையை வச்சு இதை அடிக்கும் போது தான் தெரிய வருது இது கனவு. என்னப்பா இது டக்குன்னு எப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க. நல்ல வேலையா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஜாலியா போயிட்டு இருக்க. ஓனா சுவிட்சோ போடுது. உண்மையை சொல்ல போனா அது கனவு கண்டது உண்மைதான், பொய்யே இல்ல. போலீஸோட டாக்குக்கு கண்ணுல மல்டி கலர் தெரியுது. அது எப்படி வந்திருக்குன்னா அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது அந்த நெருப்பு ஃபயர் ஆகிற டைம்ல இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது டீம்ல பார்த்தது இனிமேதான் நனவா போகுது. கடைசியா